Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கொள்கை இல்லாத கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்காது என்றும் பாஜகவின் திட்டம் தமிழ்நாட்டில் என்றும் ஈடேறாது என்றும் கூறியிருப்பது அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது. ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது. எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்குறாங்க. குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நமக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார். பீகார்ல நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு, அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பார்க்கறாங்க. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்கறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், ஏன் எலெக்ஷன் கமிஷன், இப்படி எல்லாரும் கூடயும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு, அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர், அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர் இங்க வந்திருக்கிறாங்க. கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாசிச சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.